அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை நடைபெறவிருக்கும் போர் ஒத்திகைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று ஒரு ஒத்திகையானது தொடங்கி இருக்கிறது. அதற்குரிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அவசர கால சைரன் ஒலித்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒத்திகைகள் செய்து காண்பிக்கப்படுகின்றன. மாணவர்கள், பொது இடங்களில் இருப்போர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து இந்த ஒத்திகையானது உத்தரப்பிரதேசத்தில் செய்து காண்பிக்கப்படுகிறது. வான்வெளி தாக்குதல் நடந்தால் பொதுமக்கள் எப்படி பதுங்க வேண்டும் என்பது குறித்த ஒத்திகையும் செய்து காண்பிக்கப்படுகிறது. சைரன் ஒலித்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த ஒத்திகைகள் செய்து காண்பிக்கப்படுகின்றன. நாளை போர் ஒத்திகை நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான ஒத்திகை தற்போது உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். वॉर के टाइम में थोड़ा सा इसको ध्यान रखना है, क्योंकि वॉर के टाइम में बहुत सारी ऐसी सिचुएशन होती हैं जिनको हमें देखना पड़ता है। हमारे घर के अंदर तो ये सिचुएशन रहती हैं कि हमें वॉर हो जाएगी, हमें रहना है या नहीं रहना है। ऐसा नहीं, इस समय ये वॉर फिर इसलिए भी दी जा रही है बच्चों को ट्रेनिंग देने के लिए, क्योंकि இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நாளை நடைபெற உள்ள அந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைக்கு முன்னேற்பாடாக இன்று தற்பொழுது ஒரு மாக் ட்ரில், அதாவது பாதுகாப்பு ஒத்திகையை தற்பொழுது அந்த மாநிலத்தில் நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மொத்தம் 19 மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அந்த 19 மாவட்டங்களில் எவ்வாறு அந்த மாக் ட்ரில், அதாவது போர்க்கால ஒத்திகை என்பது எவ்வாறு நடைபெற உள்ளது, அதற்கான முன்னோட்ட ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருவதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடியுது. அவசர கால சூழலை சமாளிக்க சிவில் நிர்வாகம், காவல்துறை நிர்வாகம், தீயணைப்பு சேவைகள் உள்ளிட்டவை இணைந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஒரு ஒத்திகை என்பது தற்பொழுது அதிகாரிகள் மட்டத்தில் அளவிலான ஒரு ஒத்திகை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. டிஜிபி பிரசாந்த் குமார் நேரடியாகவே சென்று அந்த ஆய்வுகளையும் அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஈடுபட்டது. மொத்தம் 19 மாவட்டங்கள் இந்த ஒரு ஒத்திகைக்கான அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவை அனைத்துமே ABC என கேட்டகரியாக பிரிக்கப்பட்டு அவற்றில் இந்த ஒரு ஒத்திகைக்கான ஒரு ரிஹர்சல் என்பது தற்பொழுது நடைபெற்று வருவதை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி.